வியாபாரம் பண்றவங்க கிட்ட வந்து உனக்கு ரேட் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இருக்கிற கலியுகத்துல மகளிர் கொடுக்குற எல்லா ஸ்கீமும் எங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா நாங்களும் டேலண்டான பர்சன்ஸ் தான். தப்பான எந்த ஒரு தொழிலும் பண்ணாம தைரியமா நான் வாழ்ந்து காட்டுவேன்னு தைரியமா இருக்கணும். யார் பேச்சும் கேட்க கூடாது. நாம இதுல இறங்கி செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா நாம இறங்கி முயற்சி பண்ணணும். நிறைய லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. பட் எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அதே போல வந்து நம்மளோட ஒரு பியூட்டிஃபுல்லான அக்கா இருக்காங்க. அக்கா உங்க பேர் என்ன? வாசுகி. எத்தனை வருஷமா அக்கா கடை வச்சிருக்கீங்க? 20 வருஷமா வச்சிருக்கோம். நான் வந்து 5 வருஷமா வியாபாரம் பண்றேன். ஆட்டோ எத்தனை மாசமா ஓட்டுறீங்க? 6 மந்த்தா சரி, இப்ப வந்து ஆட்டோ ஓட்ட போகும்போதே வீட்டுல இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க, எதுக்குமா ஆட்டோலாம் ஓட்டுற, பொண்ணுக்கெல்லாம் செட் ஆகாது, குடும்பத்துக்கு செட் ஆகாது. அதெல்லாம் மீறி எப்படி வெளியே வந்தீங்க? வேற இடம் போகணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பெண்களுக்கு அடிமைப்பட்டிருக்கோம், லீவ் போட முடியாது, அப்படியே நிரந்தர வேலையும் கிடையாது. இதுன்னா நம்ம இஷ்டம்தான், நாம தான் ஓனர். இதுக்கு நம்ம எப்போ வேணா வந்துக்கலாம், எப்போ வேணா லீவ் போட்டுக்கலாம். அதை வச்சுதான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு இறங்கணும். இப்ப மகளிர் தினத்துக்காக பெண்களுக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு லைன்ல என்ன சொல்வீங்க எல்லா பெண்களுக்கும்? எல்லா பொண்ணும் தைரியமா இருக்கணும், சாதிச்சு வாழணும். பிள்ளைங்களுக்காக, புருஷனுக்காக எல்லாரும் தைரியமாக வாழணும். சிங்க பெண்ணே இனியும் சாதிக்கிறதுக்கு நீங்க முன்ன வரணும், அவ்வளவுதான் சொல்றேன். எம்பவர், விமன் எம்பவர். என்றைக்குமே மங்கையினுடைய தலையில் அதிகமாக வந்து கிளிப்பு, பேண்டு இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க, நிறைய ஸ்லைடு குத்துறோம், இதை பண்ணுறோன்னு. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு என்றைக்குமே பெண்கள் தலையில் அழகான கிரீடம் தான் உட்காரணும். அவங்களுக்கு உள்ளே இருக்கிறத வந்து உள்ளேயே புதைச்சிக்காம வெளியே இன்னும் கொண்டு வந்து இந்த மகளிர் தினத்தில் இன்னும் நிறைய மகளிர்கள் சாதிக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கு. எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா முயற்சி பண்ணாதான் முடியும். நம்மளால யார் பேச்சும் கேட்க கூடாது. நாம இதுல இறங்கி செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா நாம இறங்கி முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்மளால முடியும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்டா நம்ம முன்னேறி வர முடியாது. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். நாட்டுல மகளிருக்காக நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆமா, இருந்தாலும் மகளுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்திட்டா நல்லா இருக்குமே அப்படின்னா என்னென்ன? நைட்ல 10 மணிக்கு மேல நாங்க தைரியமா வெளில போக முடியல. திறமை, தைரியம் இருக்கணும் பொண்ணுங்களுக்கு. நம்ம சாதிப்பொண்ணு எல்லாமே இருக்கணும். அதனால இன்னும் தைரியமா இருக்கணுங்க பொண்ணுங்க, பயப்படாம. தப்பான எந்த ஒரு தொழிலும் பண்ணாம தைரியமா நான் வாழ்ந்து காட்டுவேன்னு தைரியமா இருக்கணும். நம்ம தைரியமா ஜென்ஸ் மாதிரியே லேடிஸும் வந்து எல்லாத்துலயும் இறங்கி வேலை செய்யணும், அவ்வளவுதான். செயின் அடிக்கிறது, போன் அடிக்கிறது, வியாபாரம் பண்றவங்க கிட்ட வந்து உனக்கு ரேட் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இருக்கிற கலியுகத்துல. அப்ப அவ்வளவும் வரல, ஆனா இப்ப கேக்குறாங்க எங்களால நிம்மதியா கூட வியாபாரம் பண்ண முடியல. இந்த இடத்துல நீங்க வந்து பாருங்க, எவ்வளவு பேர் வந்து உன் ரேட் என்னன்னு கேட்டு போறாங்க. எங்க அம்மா எவ்வளவு பேர் அடிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. அந்த மாதிரிலாம் இங்க இருக்கிறாங்க. அது மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப நெக்கலா பேசிட்டு சின்ன பசங்க அதுங்க அவ்வளவு கொலை அமக்கலம் வந்துங்க. அப்ப பண்ணல, இப்ப வந்து சரியா இல்லை எதுவுமே. அதனால வந்து 19 பசங்களே இங்க 19 வயசு பசங்க இங்க குடிச்சிட்டு அவ்வளவு கொலை அமக்கலம் பண்ணுதுங்க. அதனால ஃப்ரீயா இருக்க முடியல. அதனால வந்து எங்க மகளிரால வந்து இது வந்து வெளியில எல்லாம் நடக்க முடியல தைரியமா. அதுவும் 10 மணி பகல்ல நடந்துடலாம், ஆனா நைட்ல எல்லாம் நடக்க முடியாது. 8 மணிக்கு மேல வெளில போவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் மாத்தனா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம் நாங்களாம். அப்போ நீங்க சுதந்திரமா இருக்க ஆசைப்படுறீங்க? ஆமா. சரிக்கா, இந்த கடை திறக்கணுங்கிறதுக்காக காரணம் என்ன? தனியா பெண்ணா வந்து பிள்ளைங்களை காப்பாற்றணும், நல்லா படிக்க வைக்கணும், எல்லாரும் எதற்கும் நல்லா வாழணும். உங்க பொண்ணு எவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா இப்பெல்லாம் ஆண் குழந்தைகள்லாம் வேணும்னு ஆசைப்படுறேன். பொன் குழந்தைகள் எப்படி இருந்தா எப்படி இருக்கு லைஃப்? என் பொண்ணு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்துச்சு. நல்ல குட் ஜாப் கிடைச்சிது, நிறைய எனக்கு நினச்சத ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைச்சிது. ஸோ இருந்தாலும் நான் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பேன் நான். ஸோ இன்னைக்கு வந்து விமென்ஸ் டேல ஐம் ஹாப்பி டு பி அ ப்ரௌட் ஃபாதர் ஆஃப் அ கேர்ள். ஓகே. இப்போ வரைக்கும் வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆண் குழந்தைகள்லாம் பெற்றுக்கணும் டார்ச்சர் பண்றது இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா நீங்க ஒரு பெண் குழந்தை வச்சுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? இல்லை மேம், நான் அந்த மாதிரி அந்த டிஃபரன்சியேஷன் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலி. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பேபி தான் என்னோட. செகண்ட் பேபி இப்போ தான் பிறந்திருக்காங்க ஆக்சுவலி 2 days பிஃபோர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது பெண் குழந்தை தான் நான் எதிர்பார்த்தேன் நான் ஆக்சுவலி. ஸோ நான் நினச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பேபி பெண் குழந்தை தான். ஸோ என்ன சொல்றீங்க, நான் ஆஃபீஸ் முடிச்சு என்னதான் டென்ஷனாக வீட்டுக்கு வந்தாலும் இவன் வந்து ஹாய் அப்பான்னு கண்டுபிடிக்கும் போது எல்லாம் மறந்து போயிடும். ஸோ அது ப்ளஸ் வந்து சின்ன வயசுலேயே அம்மா, எனக்கு அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்களோட அரவணைப்புலேயே நான் நிறைய வளர்ந்துருக்கேன் நான்.
ஸோ என்னதான் பசங்க இருந்தாலும் அந்த பொண்ணுங்க கொடுக்குற அந்த கேரு அந்த இது வந்து பசங்க கிட்ட கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல. மேபி இனிமேல் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன் நான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க ஆல்வேஸ் ஸ்பெஷல். பெண்கள் தைரியமா இருக்கிறதே வந்து இப்ப ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒரு சில பெண்கள் தான் தைரியமா இருக்கு, ஒரு சில பெண்கள் எனக்கு பயமா இருக்கு, ஒரு மேடையில ஏறி பேசுறதுக்கு பயமா இருக்கு, கடைக்கு போறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்ற பெண்கள்லாம் நான் பார்த்துட்டேன். அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்வீங்க? இன்னும் தைரியமா இருக்கணும், வெளி உலகத்துக்கு வரணும். ஆனா ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கக்கூடாது. வெளியில எல்லாமே நடக்குது, நம்ம மனசுக்கு தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்து நம்ம சாதிப்போம், யாருமே நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம நிப்போம்னு ஒரு கண்ட்ரோல் இருந்தோம்னா நிப்போம். அது பயப்படுறதுனால ஒண்ணும் இல்லையே. நம்ம தப்பு பண்ணாதானே பயப்படணும். தப்பு பண்ணாத போது நம்ம ஏன் பயப்படணும்? யாருக்காகவும் பயப்படணும். நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்தோம். அதே போல இப்ப மகளிருக்கு கூட மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மகளிர் குழு மூலியமா அவங்களுக்கு அவங்களோட சுய வாழ்க்கையை இதான் சொல்ற வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறதுக்காக நிறைய லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. பட் எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அதே போல வந்து கொடுக்குறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியால அப்படின்னும் போது இந்த ஏரியால வந்து ஏதோ ஒரு மூலையில அப்படின்னு இருக்க இடத்துல தான் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோன் வந்து கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதே போல மற்ற இடத்துலயும் சரி, மொத்தத்துல பார்க்கும் போனா ஜஸ்ட் 1.5% இல்லை 0.1% அது மாதிரி தான் வந்து லோன் கொடுத்துட்டு இருக்கேன் எங்களுக்குலாம். அதே போல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மகளிர் தினத்தை வச்சே கூட மகளிரோட எங்களை நீங்க சம்மந்தப்படுத்தி மகளிரா நீங்க பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல எங்களையும் வந்து சமுதாயத்தை நீங்க ஒன்னா நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்துல மகளிர் கொடுக்குற எல்லா ஸ்கீமும் எங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா நாங்களும் டேலண்டான பர்சன்ஸ் தான். எங்களுக்கு நிறைய பேர் வந்து எஸ்ஐயா இருக்காங்க, அப்படி டாக்டரா இருக்காங்க, கலெக்டரா இருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்ல கூட ஜட்ஜா கூட உட்காந்து இருக்காங்க எங்களை மாதிரி ஆள் கூட. அப்படி இருக்கும்போது டேலண்டான ஆளுங்க நாங்களும் எங்க டேலண்ட்டை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதே போல யாருக்கிட்ட நாங்க போய் வெளிப்படுத்தணும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியல. அதுக்குன்ட்டு ஒரு எதனா ஒரு இது வச்சிங்கன்னா கூட என்ன சொல்றது, ஒரு புரிதல் மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி வச்சாங்கன்னா கூட அதுல போய் நாங்க பங்கெடுத்துக்கிட்டு எங்களோட டேலண்ட்டை நான் காமிக்கிற போது எங்க டேலண்ட்டுக்கு உண்டான வேலை வாய்ப்போ இல்லை ஏதோ ஒண்ணு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கும். அதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். காசே இல்லாம நீங்க சாப்பாடு கொடுப்பீங்களாமே? ஆமா, எப்படின்னா ஒரு அன்னதானம் வந்து கடவுளுக்கு செய்வேன். ஒரு அன்னதானன்றது அந்த சிவபெருமானுக்கு, அந்த நாராயணனுக்கு, அந்த ஆதிபராசக்தி கொடுக்கறது. அதனால அவங்களா நினைச்சு நாங்க கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி எத்தனை பெண்கள் செய்வாங்கன்னு தெரியல. நீங்க அது கடவுளோட அந்த சிவனோட அனுகிரகத்திலையும், அந்த நாராயண அனுகிரகத்திலையும், அந்த அம்மாவோட அம்பாள் அனுகிரகத்துல இருந்தா அது தானார வந்துடும். சோ உங்களோட சேவைக்காக எங்களோட ரெட் டேப் டீம்ல இருந்து ஒரு சின்ன கிஃப்ட். ஓகேங்களா? கண்ணை மூடுங்க. கிஃப்ட்னா கண்ணை மூடணும். கண்ணை மூடுங்க. கடு 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 கடு. ஓகே. நல்லா இரு, என்னன்னைக்கு இதே போல சந்தோஷமா இருக்கணும், இன்னும் தைரியமா இரு. ஓகே சரியா? கிஃப்ட் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? அவங்களுக்கு ரோஸ் காமிங்க தைரியமா. குடி மம்மி குடு. ஹாப்பி Women's Day. Thank you. Open your eyes. Wishing you a Women's Day. Thank you so much. Okay. எனிவே இந்த நேரத்துல இதை பாருங்க, அட்வான்ஸ் விமென்ஸ் டே வாழ்த்துக்கள் Thank you. உங்களுக்கு. இல்ல நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். பரவாயில்ல, நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன். Come on. மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Okay, thank you. Happy Women's Day. Okay. கண் திறங்க. Happy Women's Day. தேங்க்யூ மேம். Okay. நான் தான் ஃபர்ஸ்ட் ரோஸ் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம், நீங்க தான் கொடுத்தீங்க. ஐஸ் ஓபன். உங்க வைஃப்காக, இது உங்களுக்காக, இது வந்து இது ஒரு ஹெல்ப் தான் உங்களுக்காக. Thank you Sally. Thank you. ஹாப்பி விமென்ஸ் டே சொல்லுங்க. Happy Women's Day. வெரி குட். Happy Women's Day. பை. Bye bye.